வெல்கம் டு சரவின் சமையல். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல ஆனியன் பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, வரமிளகாய்த்தூள், கொஞ்சம் பலகார சோடா. இப்போ ஆனியனை நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாங்க. நல்லா அப்படியே மெல்லீஸாக அரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா ஆனியன் எண்ணெயில் வதக்குன்னு இருக்கும். அதனால் இது போல் நூலாக நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆனியனை தூளாக உதிரியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன், இதில் பெரிய கரண்டியில் நான் 2 கரண்டி இப்போ போட்டிருக்கேங்க. கூட கொஞ்சம் இப்போ உப்பு, நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. வரமிளகாய், சில்லி பொடி 1 டீஸ்பூன் நான் போடுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரத்தை கம்மியாக போடுங்க. நான் அதே போல் சோடா உப்பு, பலகார சோடா உப்பு 1 பிஞ்ச் அளவு போட்டிங்கன்னா போதும். போட்டு ஃபஸ்ட்டு கையில் நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த ஆனியனோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. எல்லாம் கலங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம தண்ணி அளவாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கையளவு தண்ணி ஊற்றி நல்லா நான் பிசைஞ்சுக்கிறேன். இப்போது 2வது கையளவு தண்ணி, உங்களுக்கு ஈவினிங் டைமில் நிறைய பேர்த்துக்கு வயசானவங்களுக்கு இது சாப்பிட்டா ஆயில் ஐட்டம் எனக்கு சேராது, ஜீர்ணிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பெருங்காயத்தூள் கலந்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கலந்திங்கன்னா உங்களுக்கு ஜீரண சக்தியை நல்லா கொடுக்கும். மறுபடியும் ஒரு 3வது கை தண்ணி. ரொம்ப ட்ரையாக பண்ணாமல் ஓரளவுக்கு கொலன்னு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் மாவு பத்தலை. ஏன்னா மாவு பத்தலைங்கிற எப்படி தெரியும்னா, ஆனியன் அப்படியே தெரியும், மாவு பிடிக்காமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3/4 கரண்டி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியம் இதில் நான் கலக்கி எடுத்துட்டேன். ஒரு கடாயை எடுத்து வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நல்லா கடாய் காயிட்டுங்க. நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடேறட்டுங்க. ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. வச்சு பார்த்து மெதுவாங்க, அப்படியே உதிர்த்தி விடுங்க. அப்படியே குட்டாக போடாதீங்க. அப்படியே மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. எனக்கு இந்த மாவு பிணையிறப்பங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. நான் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நீங்களும் வேணுன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க, பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க.
கருக்க விட்டுறாதீங்க, நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பாருங்க, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இன்னி கொஞ்ச நேரம் விட்டால் கறிக்கிறோம். நல்லா ஆயில் வடிட்டுங்க. சுவையான டேஸ்டான ஆனியன் பக்கோடா ரெடி. பாருங்கள், முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் ஈவினிங் இது செஞ்சு கொடுங்க. சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.